ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சத்து மாவு கஞ்சி பொடி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த மெத்தடில் அரைச்சிருந்தாலும் சரி, இந்த மெத்தடில் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அட்டகாசமாகவும் சுக்கு ஏலக்காய்லாம் போட்டு டைஜஷன் இஷ்யூ வராமல் செம்ம ஹெல்த்தியாக ஒரே ஒரு கப்பில் ஒரு நாளைக்கு வேண்டி எல்லா நியூட்ரிஷனும் உங்களுக்கு அடங்குற மாதிரி ஹெல்த்தியான கஞ்சி மெத்தட் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து கம்பு, கேழ்வரகு, மக்காச்சோளம் எல்லாத்தையும் ஒரு 250 கிராம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சதுக்கப்புறமா நீங்கள் ஒரு பொருளாக மிதமான தீயில வச்சு எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் இந்த மாதிரி மெத்தடில் வறுக்கும்போது ரொம்பவே ஹெல்த்தியாக ரொம்ப நாளைக்கு நாள்பட இருக்கும். கம்பு, கேழ்வரகு, மக்காச்சோளம், பச்சை பயிறு, பாசிப்பருப்பு, கருப்பு கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை, காட்டு யானம், கருப்பு அரிசி, பாசிப்பருப்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, துவரம்பருப்பும் சேர்த்துக்கலாம், ஒரு கைப்பிடி மட்டும். கூடவே வேர்க்கடலை தோலோடு சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி அரிசி வகைகளோடு இந்த பருப்பு வகைகளும் சேரும்போது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். கருப்பு உளுந்து, ஜவ்வரிசி, பார்லி, சோயா, கருப்பு எள், ஏலக்காய், சுக்கு, பாதம், சம்பா கோதுமை, இதெல்லாம் என்னென்ன இன்க்ரீடியன்ட் எவ்வளோ அளவு அப்படின்றது நான் ஃபஸ்ட் கமெண்ட் ஒரு டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கிளியராக கொடுத்துட்றேன். ஸோ இந்த எல்லா பொருட்களையுமே நல்லா ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சதுக்கப்புறமா தனித்தனியாக லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, நாள்பட இந்த கஞ்சி பொடியை நம்ம வச்சுக்க முடியும். இந்த மெத்தடில் நீங்கள் இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட் சேர்த்து நீங்கள் வறுத்து அரைச்சி நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே அது ஹெல்த்தியஸ்ட்டு வெயில் அமையும் உங்களுக்கு. இந்த மாதிரி வறுத்து ஆறினதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து மாவாக ஃபைன் பவுடராக இந்த மாதிரி திரித்து எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது அதில் வந்து நாள்பட நம்ம வச்சுக்க முடியும். இந்த மெத்தடில் நீங்கள் கஞ்சி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா பர் டேக்கு வேண்டிய எல்லா நியூட்ரிஷனும் கம்பைண்டாக உங்களுக்கு கிடச்சிரும். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இந்த மாவை நீங்கள் லட்டு, களி, கஞ்சி எந்த ஃபார்மில் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.